அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையில் 8 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு இப்போ பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,700 கால் 118 118 ரூபாய்க்கு எபோ இருந்தால் தான் மார்க்கெட் ஏறும், பிலோ இருந்தால் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லை, அங்கே அது இறங்கிட்டதுக்கப்புறம் அது திரும்பணும்னா அங்கே வந்து திரும்பணும், இல்லை அதே டைரக்ஷன்லேயும் போகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போடும்பொழுது இங்கே தான் இருந்தது மார்க்கெட்டு, இந்த இடத்துல க்ளோஸாக இருந்தது. 118க்கு நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். காலையிலேயே அந்த 118 இது பண்ணிட்டாங்க. அது உண்மையாக தான் உடைச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து அது இறங்கினது தான். அதுக்கப்புறம் ஏன் இங்கேருந்து ஏற கொஞ்சம் ட்ரை பண்ணுச்சு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஏன் ஏற ட்ரை பண்ணுச்சு, ஆனாலும் ஏறனாலும் இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை கிராஸ் பண்ணாது அப்படிங்கிறது, அது எல்லாமே மேக்ஸ் வேல்யூஸ். ஓகேங்களா, இதுக்கு மேலே ஏறாது, இதே டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்படி அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இவர் 118 பிலோவில் இருக்கார். அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக இறங்கியிருக்கும். கரெக்டுங்களா, ஏறி இருக்கும் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் லைவில் உங்களால் அழகாக மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கணிதத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அப்புறம் நியூஸ் எதையுமே காதில் வாங்கிறது. ஏன்னா நம்ம 8 மணிக்கே போட்டுடுறோம். 8 மணிக்கே முன்னாடி அப்டேட் பண்ணும்போது என்ன இதை வச்சு அப்போ ஏதோ ஒன்று சம்திங் மேக்ஸ் அது இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செய்து ப்ராக்டிஸ், இது மார்க்கெட் இல்லாத, இதை பற்றி தெரியாத நாலேஜ் இல்லாதவங்க இதை பயன்படுத்தாதீங்க. இது வந்து நீங்கள் சிந்திப்பதற்காக தான் இந்த வீடியோ போடப்படுகிறது. ஓகேங்களா, சரி. ஸ்மார்ட் டிசைடரில் பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர் இது நம்ம மேக்ஸ் வேல்யூ கூட மட்டும்தான் பயன்படுத்தணும், இல்லையா இக்னோர் பண்ணிடணும். பாருங்கள், கால் புட் 2 வச்சுருக்கேன். காலில் எங்கேயுமே பை ட்ரிகராக இருக்குது, அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த பையை போயிருக்க மாட்டோம், ஏன்னா மேக்ஸ் வேல்யூ அங்கே அதுக்கு மேலே இருக்குது, மேக்ஸ் வேல்யூ கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே செல்லு ட்ரிகராக இருக்குது, செல்லும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் அதற்காக நம்ம போய் செல்லுன்னு எடுக்க மாட்டோம், மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். அதே புட் சைடில் பாருங்கள், செல்லு ட்ரிகராக இருக்குது, செல்லு இங்கே தான் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்போவும் நம்ம இதை செல் போயிருக்க மாட்டோம், ஏன்னா மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். அங்கே மேக்ஸ் வேல்யூ இருந்தால் போகலாம், இல்லையா மேக்ஸ் செல்லு போயிடலாம். இந்த இடத்துல செல்லு கொடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, இங்கேயே செல்லு தான், இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறது வரைக்கும் செல் தான் இறங்கிடுச்சு, அதுக்கான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், பை ட்ரிகர்ட், அதனுடைய கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கா. மேக்ஸ் வேல்யூ இல்லாத இடத்துல, மேக்ஸ் வேல்யூ வரக்கூடிய இடத்துல தான் இதை அப்படியே கண்ணை மூடிட்டு பிளைண்டாக ட்ரேட், இல்லையா தவிர்த்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.